அதாவது உடற்பயிற்சி அப்படிங்கிறது நமக்கு வந்து எவ்வளோ ஒரு நன்மையை கொடுக்குது. ஒரே ஒரு மருந்து நம்மளோட எல்லா வியாதியும் சரி பண்ணணும் அப்படின்னா எத்தனை லட்ச ரூபா இருந்தாலும் அந்த மருந்து வாங்கி சாப்பிடலாம் நம்ம யோசிப்போம். ஆனால் அந்த மருந்து நமக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும் அப்படின்னா அது எக்ஸசைஸ் தான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ அந்த எக்ஸசைஸ் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு கொடுக்குது, இந்த எக்ஸசைஸில் என்னென்ன வகை இருக்குது அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது வந்து எக்ஸசைஸ் அப்படிங்கிறது, உடற்பயிற்சி அப்படிங்கிறது எதுக்காக முக்கியமாக நம்ம சொல்கிறோன்னா, நம்ம உடம்புல இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும். நம்ம இரத்த ஓட்டம் ஒவ்வொரு செல்குள்ளேயும் போய் வரும்போது என்னாகும், எல்லா நல்ல விஷயங்களும் இரத்தத்து மூலமாக தான் நம்மளோட ஒவ்வொரு செல்லுக்கும் போகுது. எல்லா கெட்ட விஷயங்களும் செல்லிலிருந்து இரத்தத்து மூலமாக தான் கழிவுகள் எல்லாம் வெளியேறுது. ஸோ நல்ல இரத்த ஓட்டம் நமக்கு நிறைய போகும்போது என்னாகும், நல்ல விஷயங்கள், இப்போ ஆக்சிஜன் பிராணவாயு மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய வந்து நம்ம செல்லுக்கு எடுத்துகிட்டு போகும். கழிவுகள் அங்கேருந்து நீக்கி வெளியே வரும். அப்போ கண்டிப்பாக என்னதுங்க, செல்லெல்லாம் ரிஜெனரேட் ஆகும், ஃப்ரெஷ் ஆகும். செல்லெல்லாம் ஃப்ரெஷ் ஆகும்போது கோடிக்கணக்கான செல்லு சேர்ந்தது தான் நம்ம உடம்பு. அப்போ நம்ம உடம்பு கண்டிப்பாக என்னாங்க, ஃப்ரெஷ் ஆகும். இது வந்து ஒரு பேசிக்கான விஷயம். இந்த புரிதல் வந்து ரொம்ப பேசிக்காக இருந்தப்போ. ரெண்டாவது வந்து நம்ம உடம்புக்கு வலு உண்டாகும். நம்ம எப்போ வந்து நம்ம வந்து நல்லா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவோம், நம்ம வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். பொதுவாக என்ன சொல்லுவாங்க எல்லாரும், எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒரே வீக்காக இருக்குப்பா, டயர்டாக இருக்குப்பா, இப்படி தான் எல்லோரும் சொல்கிறோம். அந்த வீக்காக இல்லாமல் இருக்கணும்னா நம்ம வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். அந்த ஸ்ட்ரென்த்திங் கொடுக்கறது வந்து எக்ஸசைஸ் தான். வலு, உடலுக்கு வலு கொடுக்கறது என்னதுங்க, எக்ஸசைஸ் தான். ஸோ இந்த எக்ஸசைஸில் என்னென்ன வகை இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக நம்ம எக்ஸசைஸ்னால் என்னதுங்க, வாக்கிங் போகிறோம், ஜாகிங் போகிறோம், சைக்கிளிங் போகிறோம், இப்படி தான் இது பண்ணிகிட்டு இருக்கோம். இல்லை ஜிம்முக்கு போகிறோம், சில பேர் யோகா பண்ணுறாங்க. இதை வந்து கொஞ்சம் தெளிவாக நம்ம வந்து குரூப் பண்ணிக்கலாம். எக்ஸசைஸில் மொத்தம் 4 வகை இருக்குது. முதல்ல வந்து ஏரோபிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இந்த ஏரோபிக்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறது மட்டும் ஏரோபிக்ஸ் இல்லை. நம்ம போடுற வாக்கிங், ஜாகிங், சைக்கிளிங், ஸ்விம்மிங், அதாவது வந்து நம்ம இருதய துடிப்பை அதிகப்படுத்துறது, சரிங்களா? கார்டியோ ரெஸ்பிரேட்டரி ஃபிட்னஸ் சொல்லுவாங்க, அதை கொடுக்கறது இந்த ஏரோபிக் எக்ஸசைசஸ். ஸோ இந்த ஏரோபிக் எக்ஸசைசஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக அவசியம். ஏன்னா நல்ல வந்து ஹார்ட் பீட்டை இன்க்ரீஸ் பண்ணும், நிறைய பிராணவாயு உள்ள எடுத்து வச்சுக்கும், சரிங்களா? பிராணவாயு, ஆக்சிஜன் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பொருள். நம்ம நமக்கு இயற்கை கொடுத்த ஒரு அருமையான ஒரு பொருள். ஸோ அந்த ஆக்சிஜன் வந்து நிறைய எடுத்துக்க முடியும். ரெண்டாவது, கேலரிஸ் நிறையா பர்ன் ஆகும். நல்லா எக்ஸசைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுங்க, நல்லா இந்த ஏரோபிக் எக்ஸசைஸ் பண்ணும்போது நிறைய கேலரிஸ் பர்ன் ஆகிறதுனால இந்த வெயிட் ரெடியூஸ் பண்ணுறவங்க, சுகர் இருக்கவங்க, இதுக்கெல்லாம் என்னதுங்க, நல்ல உதவி செய்யும்.